ஓம் ஸ்ரீ சாய்ராம். எல்லோரும் நின்றுட்டிருக்க நினைப்பதுவே எல்லாம் வேறொன்றறியேன் பராபரமே. நாம் இப்பொழுது ஸ்ரீ கருட புராணத்தில் பிரேத காண்டம் வாசித்து கொண்டிருக்கிறோம். போன பாகத்தில் கருடன் ஸ்ரீமன் நாராயணனை கேட்டுக்கொண்டதற்கு இணங்க யமபுரியில் எப்படி என்ன பாவம் செய்தவர்கள் எப்படி எல்லாம் அனுபவிப்பாங்க அப்படிங்கிறத பற்றி ஸ்ரீமன் நாராயணன் கருடனுக்கு விவரித்து கொண்டிருந்தார். அதில் இந்த பிறர்மனை நோக்கிறது, அதாவது பிறருடைய கணவன் மனைவியை நேசித்து அவங்கள்ட்டேருந்து அதை பிரித்து இவங்க இதுமாரி அனுபவிக்கிறவங்க அந்த அவங்க கணவனோ மனைவியோ யார்கிட்டேருந்து அபகரித்தாங்களோ அவங்க இங்கே இந்த உலகத்தில் படுற கஷ்டத்தை அங்கே படணும். அதுக்கு அது மாரியே உருவம் உண்டாக்கி அதை செம்பால் உண்டாக்கி அதை தகதகன்னு எரிய வச்சு அதை கட்டிக்கிற மாதிரி இது பண்ணுற மாதிரி பண்ணுவார் அப்படிங்கிற விளக்கம்லாம் கொடுத்துருந்தார். இதை மேலும் ஸ்ரீமன் நாராயணன் கருடனுக்கு விவரிக்கிறார். வினிதையின் மைந்தனே, புருஷனானவன் தன் மனைவியை தவிர பரஸ்திரியை கூடி கலந்ததற்கும் ஸ்ரீயானவள் தனது கணவனை அன்றி பரபுருஷனை கூடியதற்கும் யமலோகத்தில் விதிக்கப்படும் தண்டனையை பார். இப்போ சொல்லியிருந்தார் இல்லையா, அதெல்லாம் பார். இத்தகைய கொடிய தண்டனை உள்ளதாக இருந்தும் ஸ்ரீ புருஷர்களில் நல்லொழுக்கத்தில் நிற்பவர்களை பூ உலகில் காண்பதற்கே அரிதாகி வருகிறது. யமபுரியில் சில பாவிகளை கரும்பாலையில் சிக்க வைத்து கசக்கி சாறு பிழிவதைப் போல ஆலையில் கொடுத்து வதைக்கிறார்கள். சிலரை நரகங்களில் தள்ளி அடியாழும் வரையிலும் அழுத்துகிறார்கள். கடன் வாங்கி கொண்டு திருப்பி கொடுக்காதவர்களை, ரொம்ப முக்கியமான விஷயம், உங்கள் பேருக்கு தெரியறதில்லை, இது கடன் வாங்கி கொண்டு திருப்பி கொடுக்காதவர்களை யமகிங்கரர்கள் அழைத்து சென்று கடன் கொடுத்தவனுக்கு அதை திருப்பி கொடுப்பதை விட்டு அவனிடம் கண்மை பேசினீர்களே. நியாயம் பேசுறது, உள்ளதையும் பேசுறது, இல்லாதையும் பேசுறது, நானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேங்கிறது, நான் அவ்வளோ ரூபா இழந்துட்டேன், நான் பல பேர்கிட்ட இழந்துட்டேன், அதனால் உனக்கு கொடுக்க முடியாது, எப்படி கொடுக்கறது, நானே திண்டாடிக்கிட்டு இருக்கேன், கேட்க வந்துட்டியே இப்படின்னு இன்னும் என்னென்னமோ எல்லாம் பேசுவாங்க. பெரிய நியாயஸ்த மாதிரிலாம் பேசுவாங்க. அவங்க தான் இந்த உலகத்திலே கஷ்டப்பட்டுருக்கிற மாதிரியும் ஊராம்பணத்தை சாப்பிட்டுட்டு எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணாமல் ஏதோ ஒரு தவறு நடந்து போயிடுச்சு, அதை கொடுக்குறதுக்கு இனிமையான சொற்களும் கிடையாது. கடன் கொடுத்தவன் வந்து வாங்கினவன் மாற்றி அவனுக்கு பயந்துட்டு இவன் இருக்கிற மாதிரி அது மாதிரிலாம் இருக்காங்க. கடன் வாங்கிட்டு கொடுக்காமல் இருக்கக்கூடாது. கொடுக்க முடியாத சூழ்நிலை அவனுக்கு வந்துடுச்சுன்னா கடன் வாங்கினவனும் கடன் கொடுத்தவனும் அவனை நெருக்கக்கூடாது. அதுவும் தர்மம் சொல்லியிருக்கு. அதனால் அவனை இப்போ சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு வச்சுங்க. அப்போ போய் என் கொடுத்த கடனை கொடுறான்னு சொல்லி போட்டு அவனை போட்டி பண்ணால் பாவம் தான் வரும். இவன் ஏதோ போனால் ஓட்டுன்னு விட்டுடணும், பகவானுக்கு நினச்சிட்டு கிருஷ்ணார்ப்பணம் பண்ணி விட்டுருவான். ஆனால் அவன் பண்ணிகிட்ருக்கான், தொழில் பண்ணிகிட்ருக்கான், சாப்பிட்டுட்ருக்கான், பண்ணிகிட்ருக்கான். வாங்கினதை கொடுக்க வேண்டிய அவருக்கு இல்லை. அதில் சிக்கனம் பண்ணி ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் தரேங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறதும் இல்லை. இவங்கெல்லாம் சும்மா தப்பிக்க முடியாது அப்படிங்கிறத பகவான் சொல்கிறார். இது இன்னும் குரானில் பார்த்தாக்க அந்த யார் கடன் கொடுத்தானோ அவன் மன்னிக்காது நானே மன்னிக்க மாட்டேன்னு அல்லாவே சொல்கிறார். குரானில் நான் படிச்சிருக்கேன், அது அந்த இதை ஒண்டி படிச்சிருக்கேன். கடன் கொடுத்து யார் கடன் கொடுத்தானோ அவன் விடணும். நம்ம இப்போ சொல்கிற மாதிரி தான் கிருஷ்ணார்ப்பணம் சொல்கிறது. எல்லாம் பகவான் கொடுத்தது. நீயும் பகவான் குழந்தை, நானும் பகவான் குழந்தை. நானும் ஏதோ கஷ்டப்பட்டு இது பண்ணால் நீ உனக்கு கொடுத்தேன், நம்பி கொடுத்தேன், உன்னால் பண்ண முடியல, உன்னால் கொடுக்க முடியல, சரி இனிமேல் உன்னோட போராட முடியாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டு இவன் என்ன செய்வான், எல்லாம் பகவான் தான் கொடுத்தது தானே, பகவானுக்கே அர்ப்பணம் பண்ணிடு, அவ்வளோதான். கிருஷ்ணார்ப்பணம்னா பகவானோட பார்த்துப்பார். எல்லாம் அவரோட பணம் தான். இருந்தாலும் ஒரு குழந்தைக்கு பணத்தை வாங்கிட்டு 100 குழந்தை கொடுக்கலன்னாக்க அது என்ன பண்ணுவாரோ அவர் பண்ணுவார். நம்ம விட்டுறலாம், நம்ம மறந்துடணும் அதுலேருந்து. அதுக்கப்புறம் அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது. அதுதான் தர்மம். பகவானுக்கு எப்போ ஒப்படைச்சிட்டோமோ அவங்களுக்கு இது பண்ணக்கூடாது. அவங்க அதுக்கு புரியணும். அந்த அளவுக்கு ஒருத்தன் சொல்லி பகவானுக்கே அர்ப்பணம் பண்ணுறான்னாக்க அப்போ நீ எவ்வளோ நாளாகவும் எவ்வளோ வருஷமாகவும் அதுமாரி வச்சுக்கிட்டு 150 இது பண்ணிகிட்டு இருக்க. உனக்கு கஷ்ட காலங்கள் அது வரலாம், வாங்கும்போது தெரியணும் இல்லையா, எல்லாம் பண்ணுறாங்க.
அவங்களுக்கு தான் பகவான் சொல்கிறார், கடன் கொடுத்தவனுக்கு அதை திருப்பி கொடுப்பதை விட்டு அவனிடம் வன்கண்மை பேசினீர்களே என்று முனிந்து நைய புடைப்பார்கள். பாவிகள் படுகின்ற துயர்களை விளக்கிச் சொல்வதால் பயன் என்ன? சுவாமிக்கே அது அல்பாக இருக்குது. இன்னவன் அறநெறியாளன், தர்மப்படி அதாவது நடப்பவன். இன்னவன் அதர்மிஷ்டன், அதர்மப்படி நடப்பவன். இன்னவன் சொர்க்கம் புக வேண்டியவன், இன்னவன் நரகம் செல்ல வேண்டியவன் என்பதை அவரவர் ஒழுக்கத்தை கொண்டே உணரலாம். அவன் இங்கே எப்படி நடந்துட்டுருக்கானோ இங்கேயே சொல்லிடலாம். இதுக்கு தனியாக வேண்டியில்லை. சித்திரகுப்தன் எழுதி வச்சிருப்பார் வேறு. இங்கே இப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா இவன் எந்த கதிக்கு போவான், அவன் எந்த கதிக்கு போவான்னு தெரிஞ்சிடும். அதுக்காக நம்ம அவங்கள ஏளனம் பண்ணுறது கொடுத்துக்கூடாது, பண்ணக்கூடாது. பண்ணால் அந்த பாவம் நம்மளை கொடுத்துரும். நம்மளுக்கு உள் மனசுக்கு தெரியும். தர்மம் செய்தவனே சொர்க்கம் புகுவான் என்பது நிச்சயம். ஆகையால் யாவரும் தர்ம நிலையிலேயே வாழ்ந்து தர்மம் செய்வதே இகலோக வாழ்வுக்கும் பரலோக வாழ்வுக்கும் நல்லது. இங்கேயும் தர்மப்படி வாழ்ந்தால் இங்கேயும் ஒரு பிஸ்னஸே பண்ணுறோம், கடன் வாங்கி பண்ணுறோம். கடனை திருப்பி கொடுத்தாக்க அந்த கடன் கொடுத்தவன் மேலும் கொடுப்பான், நம்மளும் இன்னும் கொஞ்சம் பண்ணி சம்பாதிக்கலாம். அப்போ நல்லா நடந்தால் அந்த தர்மமே நம்மளை காப்பாற்றுதா இல்லையா? அதே இது கெட்ட பேர் எடுத்துட்டா மார்க்கெட்டில் உள்ள அவன் மொத்தம் பேசிக்கும்போது என்ன சொல்லுவான், அவனா ஐயோ கொடுத்துடாதப்பா, எனக்கே இவ்வளோ லட்சம் கொடுக்கணும் அப்படிமா. அப்போ இதேமாரி எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் இவங்க இது என்ன ஆகுது, இழுத்து மூட்டு போக வேண்டியதான். அதனால் கடன் வாங்கினா கொடுக்கணும், எப்படியானு கொடுக்கணும். கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்தால் அவன்கிட்ட போய் மன்னிப்பை கேட்டு, என்ன இருங்க ஏதாவது இந்த காலத்துலையான எனக்கு நான் சம்பாதிச்சேன்னா நான் தரேன், என்ன இது பண்ணாதீங்க, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படிங்கிற அந்த தன்மையோடு இது பண்ணி சொல்லணும். பகவான் மாரி அவன் நினச்சி என்னை மன்னிக்க சொல்லணும். அதுதான் தர்மம். அகார வாச்சியரான திருமால் வேத உருவினரான கருடனை நோக்கி, கருடா, நான் உனக்கு சில தர்மங்களை சொல்லுகிறேன் கேள். தர்மம்தான் தெரியணும். கருடா, கிருதயுகத்தில் மகாதவம் செய்வது மானிடருக்கு உத்தமமானது. 4 யுகங்கள் இருக்குது. கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், நம்ம இப்போ கலியுகம். துவாபர யுகம்னா கிருஷ்ணர்லாம் இருந்தார் இல்லையா, அந்த யுகம் துவாபர யுகம். திரேதாயுகம்னா ராமர் வாழ்ந்தார் இல்லையா, அது திரேதாயுகம். அதுக்கு முன்னது கிருதயுகம். கிருதயுகம்னா எல்லாம் அந்த இதில் எல்லோரும் தவம்தான். கல்யாணம் பண்ணிட்டு இறைவனையே நினச்சி எப்போதும் தவம் இருப்பாங்க. அது அந்த தர்மம், அந்த யுகத்துக்கு தர்மம். திரேதாயுகத்தில் தியானம் செய்வது உத்தமமாக இருந்தது. துவாபர யுகத்தில் யாகங்கள் செய்வான். ஸ்வாகா ஸ்வாகான்னு சொல்லிட்டு வேதத்தில் சொல்லபடி எல்லாத்துக்கும் இது பண்ணுவாங்க, யாகங்கள் செய்வாங்க. கலியுகத்தில் தானங்கள் செய்வதே உத்தமமாகும். இப்போ கலியுகத்தில் வாங்கி வந்துட்டுருக்கோம். அப்போ நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நம்மளை சேர்ந்தவங்களை காப்பாற்றி வேறு மற்றவங்களுக்கும் தான தர்மங்களை செய்யறதுக்கு தெரிஞ்சுக்கணும். இந்தமாரி இதெல்லாம் பார்க்கும்போதோ படிக்கும்போதோ கேட்கும்போதோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இதை பண்ணணும். பண்ணால் இந்த உலோகத்துக்கு உள்ள சுகம் இதுக்கப்புறம் உள்ள உலோகத்துலேயும் நம்ம சுகமடையலாம். எந்த யுகமானாலும் யாகாதி கர்மங்கள் செய்வதும், கோயில், குளம், சத்திரம், தோட்டம் முதலியவற்றை உண்டாக்கி தர்மம் செய்வதும், அதிதியாராதனம் செய்வதும் உத்தமமான செயல்களாகும். இல்லறத்தில் இருப்பவன் தன் தாயாதில் யாரேனும் இறந்து விட்டால் அவரை குறித்து தர்ப்பணம் செய்வது அவசியம். இறந்தவன் அந்த புனலை பெற்று மகிழ்வான். இறந்த தினத்தின் 3ஆம் நாளில் 3 சிறு கற்களை கயிற்றில் கட்டி இரவு நேரத்தில் எரிய வேண்டும். சஞ்சயனம் செய்த பிறகு தாயாதிதாரர் அனைவரும் இறந்தவனுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். முதல் 3 வர்ணத்தாராகிய பிரம்ம, சத்திரிய, வைசியருக்கு சூத்திரன் தர்ப்பணம் செய்யலாம். பிரம்ம சத்திரியருக்கு வைசியன் தர்ப்பணம் செய்யலாம். சத்திரியன் பிராமணனுக்கு தர்ப்பணம் செய்யலாம். பிராமணன் தன் மரபினருக்கு அல்லாமல் மற்ற குலத்தாருக்கு ஒன்றுமே செய்யலாகாது. சூத்திரனுடைய சபத்தோடு பிராமணன் சுடுகாட்டுக்கு சென்றால் அந்த பிராமணனுக்கு 3 நாட்கள் தீட்டு உண்டு. 3 நாட்கள் கழித்து அந்த பிராமணன் காவிரி போன்ற புனித நதியில் குளித்து தூய்மையாக்கி கொள்ள வேண்டும்.
மாய்ந்தவனுக்கு கர்மம் செய்பவன் யாராயினும் அவன் பஞ்சனையில் படுத்து உறங்கக்கூடாது. இறந்தவனுடைய நல்ல குணங்களையே எடுத்து சொல்ல வேண்டும். இறந்து போயிட்டாங்கன்னா அந்த வீட்டில் அவரை பற்றி பேசும்போது அவர் செஞ்ச நல்லது செய்யாமலாம் இருந்துட்டு போடுறவங்க ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதையே இதுவாக சிறந்ததாக பற்றி அவனை பற்றி புகழ்ந்து பேசணும். மாய்ந்தவனுக்கு கர்மம் செய்வன் யாராலும் அவன் பஞ்சனையில் படுத்துடக்கூடாது. இறந்தவனுடைய நல்ல குணங்களையே எடுத்து சொல்ல வேண்டும். யமனை குறித்து ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். ஐயோ அவரை நல்ல இது பண்ணி அழிச்சிருப்பப்பா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பிரார்த்தனை பண்ணணும். இறந்தவனுக்கு அவனை குறித்து விட்டு போடப்படும் பிண்டங்களாலேயே சரீரம் உண்டாகிறது. எனவே 10 நாட்கிரியையும் தவறாமல் முறைப்படி செய்வது அவசியம். 10 நாள் கருமங்களை செய்யாவிட்டால் மாய்ந்தவன் சரீரம் பெற முடியாமல் வருந்துவான். அந்த சரீரம் பிண்டத்தினாலே உள்ள சரீரம் தனியாக உருவாகும். இந்த சரீரம் தான் இங்கே எரிச்சோ போச்சோ முடிச்சுடுறாங்க இல்லையா, இந்த சரீரம் அழிஞ்சு போயிடுது, வேற ஒரு சரீரம் ஏற்படுது. அந்த பிண்டங்களை டெய்லி போடும்போது தான் அது ஒவ்வொரு நாளையும் ஒரு வளர்ச்சி அடையும் முன்னாடியே சொல்லியிருக்காரு. அதுதான் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் கருடனுக்கு சொல்லுகிறார். இந்த பாகத்தை தொழில் முடித்து பிறகு பார்ப்போம். ஓம் ஜெய் சாய்ராம்.